எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நம் வாழ்க்கையில் எப்போது எப்படி திடீரென்று பண கஷ்டம் வரும் என்று தெரியாது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து அதில் சிறுக சிறுக சேமித்து வந்தாலும் அந்த பணத்திற்கான செலவை முன்கூட்டியே திட்டமிட்டது போல கண்முன்னே செலவு வந்து நின்றுவிடும். நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும். இப்படி திடீரென்று பண கஷ்டம் வரும்போது அவசர தேவைக்கு பணம் கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். திடீரென்று பண கஷ்டம் வந்தால் யாரிடம் போய் கேட்பது என்று நாம் தலையை சொரிந்து கொண்டு நின்று கொண்டிருப்போம். எவ்வளவு கடின உழைப்பாளியாக இருந்தாலும் திடீர் பண கஷ்டம் வந்தால் திக்குமுக்காடத்தான் செய்வார்கள். அடுத்தவர்களிடம் சென்று நிற்க வேண்டுமா என்று நாம் ஈகோ ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தும். வேறு ஏதாவது வழியை தேடலாம் என்றால் உடனே அதில் பணம் கிடைக்காது, சிரமப்பட வேண்டியிருக்கும். அவசர தேவைகளுக்கும் திடீரென பணம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் பித்தளை அல்லது செம்பினால் ஆன சிறிய தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை எடுத்து பரப்பிவிட வேண்டும். கல்லுப்பை வலது கையில் தான் எடுக்க வேண்டும். கல்லுப்பு மகாலட்சுமியின் ஸ்வரூபம். உப்பு முழுவதுமாக பரப்பிய பின்பு அதன் நடுவில் ஒரு கற்பூர வில்லை அதாவது சூடத்தை ஒன்றை வையுங்கள். கற்பூரத்தை பற்ற வைத்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது மகாலட்சுமி, குபேரன் போன்றவர்களை முன்வைத்து ஆரத்தி காண்பிக்க வேண்டும். கற்பூரம் முழுவதுமாக எரிந்து கரைந்த பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும். இப்படி கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சம்பத் குரு குரு ஸ்வாகா என்னும் மந்திரத்தை 11 முறை சொல்ல வேண்டும். நவநதிகளுக்கும் சொந்தக்காரராக இருக்க வேண்டிய குபேர பகவானை வேண்டி எனக்கு பணம் கொடு என்று கேட்பது போன்றதுதான் இந்த மந்திரம். மந்திரத்தை சொல்லி பூஜை செய்த பின்பு உப்பை கரைத்து அந்த நீரை யாருடைய காலிலும் படாதவாறு வெளியில் சென்று கொண்டு போய் ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையை நீங்கள் வெள்ளி அல்லது வியாழக்கிழமைகளில் செய்யலாம். காலை அல்லது மாலை வேளையில் நல்ல நேரம் பார்த்து செய்ய வேண்டும். பூஜை செய்து பணம் கிடைத்த பின்பு ஒரு மண் உண்டியலில் தினமும் உங்களால் முடிந்த காசை காணிக்கையாக செலுத்துவேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் பணம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.